உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மரணத்திற்கு பின்னால உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, சந்திக்க போறாங்க. அபூபக்கர் சொல்றார் ரலியல்லாஹு அன்ஹு, எப்படி நாங்க ரசூலுல்லாஹ்வோட காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திக்க போனார்களோ அது போல நாம என்ன செய்வோம், உம்மு ஐமனை சந்தித்து விட்டு வருவோம். நபி அவர்களை வளர்த்த தாயில ஒருவர், அங்க என்ன செய்வோம், சந்தித்து விட்டு வருவோம் என்று என்ன செய்றாங்க, போறாங்க. இப்படி போன நேரத்தில் இவர்களை ரெண்டு பேரும் கண்ட உடனேயே உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்ணீர் விட்டு அழுதார்கள். இப்படி அந்த அழுகை வந்து பாருங்க, அவருடைய அழுகை வந்து எதுக்காக வருதோ அதை வச்சு அவருடைய உள்ளத்துல ஒரு பெரிய ஒரு ஈமானிய தாக்கம் என்ன செய்து இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். கண்ணீர் விட்டு அழுதார்கள். எந்த சோக சம்பவம் இல்லை, எந்த பெரிய நிகழ்வுகளும் கேட்கல, எந்த சம்பவத்தை படிக்கவும் இல்லை. கண்ணீர் விட்டு அழுதார்கள். அபூபக்கரையும் உமரையும் ரலியல்லாஹு அன்ஹுமா கண்ட நேரத்தில் கேட்கிறாங்க, ஏன் அழுகிறீங்கன்னு கேட்டாங்க. சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ஆறுதல் சொல்றாரு, நபி அவர்களுக்கு அல்லாஹ் நல்லது தானே வச்சிருப்பான், ஏன் நீங்க மௌத்த நினைச்சு அழுகிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சொல்றா, நபி அவர்களுடைய மரணத்தை நினைத்து நான் அழவில்லை, அதுக்காக வேண்டியெல்லாம் நான் என்ன செய்யல, அளவில்லை. ஆனால் இந்த நபி எங்களுக்கு மத்தியில் உயிர் வாழுகின்ற நேரத்தில் அல்லாஹுக்கும் எங்களுக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருந்ததே, இன்றைக்கு இல்லையே நினைக்கின்ற பொழுது எனக்கு வேதனையாக இருக்கிறது என்று சொல்லி உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழுதார்கள். ஒரு பெண்மணியுடைய அழுகை, அழுகை அது ஈமானியின் மனதில் வந்து இறைவனை நினைத்து இறைவனோடு நம்மளுக்கு ஏற்பட்ட அந்த நேரடி தொடர்பு என்ன செய்து எங்களை விட்டு நீங்கி விட்டது என்று நினைத்த அழுகை. இது ஈமானிய அழுகை. ஈமானிய அழுகை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பண்புள்ள சகோதரர்களே, எதுல நாங்கள் ஹாலிசான சிந்தனையோடு இறைவனை அணுகுகிறோமோ, தூய்மையான சிந்தனையோடு இறைவனை அணுகுகிறோமோ, அதில் தான் இறைவன் கூலி அதிகமாக என்ன செய்கிறான், வைத்திருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.